அவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அவங்க மட்டும் என் கண்ணுல மாட்டினாங்க, அவங்களோட குடல உருவி அப்படியே மாலையா போட்டுப்பேன். எனக்கு என்னமோ அவங்க நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி தெரியுது. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். எனக்குள்ள இருக்கிற அந்த வெறிக்கு அவங்க மட்டும் என் கையில சிக்கினாங்க, அவங்க கண்ணு மொழிய தோண்டி அப்படியே எடுத்துருவேன். அதோட விட மாட்டேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கையில ஒரு கத்தி எடுத்து அப்படியே கஜக்கன்னு குத்திடுவேன். அப்படியே அவங்கள குத்தி கொன்னுருவேன். அப்படியே அந்த துர்காவையும் குத்தி கொன்னுடுவேன். அத பத்தி தான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால ஒரு தீர்வுக்கே வர முடியல. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விடுங்களேன். இல்ல எங்கிருந்து போக. போடா. யாரு செஞ்சு விட மாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை துர்கான்னு சொல்றாரு. அவ துர்கா இல்ல, கடப்பா கனகா. அவளை நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா வார்த்தைக்கு வார்த்தை குடல உருவ கண்ணு மொழிய தோண்டுவேன்னு சொல்றாரு. நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவான்னு தானே கனகாவை அனுப்புனேன். ஆனா அவ இப்படி ஒரு டிராகுலாவா மாறுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. அவளை அனுப்புறப்போ அவ சாதாரண மனுஷியாதான் இருந்தா. ஆனா இப்போ அவளை பேய் பிசாசு அவட்டன்னு இதெல்லாம் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டா. எது எப்படியோ அவளை இங்க வர வச்சது நான் தான். பெரிய மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னையும் கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்பா அத நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னடி, என்ன இது? என்னாச்சு? அது என்ன வீணா இது? ஏ வீணா, என்னாச்சுடி? கை தவறி விழுந்துருச்சு அத்தை. ஏ வீணா, கை தவறி விழுந்துச்சா இல்ல கை நடுங்கி விழுந்துச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏனா உன் மொழியே சரியில்லை, அதனாலதான் கேட்டேன். அதுல நல்லதா இருக்கு. ஏ வீணா, வீணா என்னம்மா என்னாச்சு இவளுக்கு?